கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ ஆதரவு தருவதாக சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் ஆதரவு மட்டும் அல்ல, அமைச்சர்களிடம் பெற்று இருக்கிறாங்க வாழ்த்துக்கள். ஆனால் எந்த நேரத்தில் என்ன ஆகும் என்பது நாம் பொறுத்திருப்போம். நிச்சயமாக இது 5 ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய ஆட்சி அல்ல, உறுதியாக சொல்றேன். ஆனால் ஜனநாயக அமைப்பில் இந்த தீர்ப்பு சினிமா கவர்ச்சிக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறது தான் உண்மை. என்ன ஸ்டாலின் சார் 6 மாசம் வரைக்கும் அமைதியா இருப்போம்னு சொன்னீங்க. ஆனா 6 நாள் கூட உங்களால அமைதியா இருக்க முடியல. நீங்களாகட்டும் இல்ல உங்க பையனா இருக்கட்டும் இல்ல உங்க கட்சியா இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து அதுக்குள்ளே புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்களே. ஒரு சைடுல உதயநிதி வந்து நம்ம கிரவுண்ட் வரைக்கும் இறங்கி பண்ணோம், ஆனா வீட்டுக்குள்ள வரைக்கும் நம்ம போய் பார்க்கல. ஏன்னா சோசியல் மீடியால இறங்கி நம்ம பண்ணலாம்னு சொல்றாப்ல. நீங்க என்னன்னா சோசியல் மீடியால வந்து பண்ணனாலதான் இந்த ஆட்சி வந்துன்னு சொல்றீங்க. சோசியல் மீடியால தான் இந்த ஆட்சி வந்துச்சா இல்ல நம்மளாலதான் இந்த ஆட்சி போச்சா அப்படின்னு கொஞ்சமா யோசிக்கணும்ல. ஏன்னா நம்ம சரியான திட்டங்கள் கொடுத்திருந்தா சோசியல் மீடியா ஏமாத்துறோம். மக்களுக்கு அந்த திட்டங்கள் தானே பெருசா தெரிஞ்சிருக்கும். சோசியல் மீடியா சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருந்திருப்பாங்களா? அப்ப நீங்க தோத்ததுக்கு காரணம் இந்த சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியால சொன்னது எல்லாமே உண்மையா? ஸ்டாலின் சார், உங்களுக்கு தெரியாத சட்டத்திட்டம் இல்ல, உங்களுக்கு தெரியாத சந்து பந்து இல்ல. ஒரு கட்சியை வந்து ஆட்சியை பிடிச்சனா 6 to 1 வருஷம் ஆகும். ஏன்னா அதை பத்தி ஃபண்டமெண்டலா தெரியணும். எல்லா துறைகள் இருக்கிறது எல்லாமே தெரியறதுக்கு ஒரு 6 to 1 வருஷம் ஆகும். நீங்க 6வது நாளே புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்களே. இதுல உங்க கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சமமான உரிமை நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா யாரும் உங்களை விட்டு போயிருக்க மாட்டாங்களே. நீங்க உங்க கூட்டணியில் இருந்த கட்சி, அது விசிகா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் இல்ல முஸ்லீம் லீக்காகட்டும், இந்த கட்சிகளுக்கு யாருக்காதுக்கும் ஒருத்தவங்களுக்காக ஒரு அமைச்சர் பதவி கொடுத்திருந்தீங்கன்னா யாருமே உங்களை விட்டு போயிருக்க மாட்டாங்க. டிவிக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு சொன்ன மாதிரி கரெக்டா வந்து அதிகாரத்திலையும் பங்கு கொடுத்தது ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தானே. அது நீங்க பண்ணிருந்தா இந்த மாதிரி புலம்பெயர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸ்டாலின் சார், இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நான் எல்லாருக்கும் சொல்றதா, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் கரெக்டான மரியாதை கொடுத்தா நம்மளை விட்டு யார் போறா? ஸ்டாலின் சார், நீங்களா இருக்கட்டும், உங்க பையனா இருக்கட்டும் இல்ல உங்க கட்சியில் இருக்கிற ஆட்கள் இருக்கட்டும், எல்லாருமே கண்ணாடி முன்னாடி போய் உட்கார்ந்து பாருங்க. நம்ம என்ன தப்பு செஞ்சோம் கொஞ்சம் யோசிங்க. அதை விட்டுட்டு சோசியல் மீடியானாலதான் டிவிக்கு ஜெயிச்சு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த 5 வருஷமும் உங்களால ஆட்சி பண்ண முடியாது. தவிர திருத்த பாருங்க. சோசியல் மீடியா மேல பழிய போடாதீங்க.